காசா தொடர்பில் இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு. ரஷ்ய உக்ரைன் போரில் கடும் பின்னடைவு, புட்டின் அதிரடி அறிவிப்பு. இந்தியாவின் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணையை வாங்க சீனாவின் பரம எதிரி நாடு திட்டம். ட்ரம்ப் புட்டின் சந்திப்பில் மீண்டும் அதிரடி திருப்பம், ரஷ்யா அதற்கு மறுப்பு. 2000 கிலோமீட்டர் வேகம், C949 சூப்பர்சோனிக் விமானத்தை உருவாக்க சீனா திட்டம். பாலஸ்தீன காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. ஹமாஸை தோற்கடிக்க அல்லது கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்களை மீட்க முடியாது என்று அமைச்சர்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டதை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 5 அம்ச திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பை நிராயுதமாக்குவது, தம்மிடமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும், உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் கையளிப்பது, காசாவை இராணுவமயமாக்குவது, காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது மற்றும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்தை காசாவில் நிறுவுதல் என்பன இந்த 5 அம்ச திட்டங்களில் அடங்குகின்றன. நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதி முழுவதையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். அத்தகைய நடவடிக்கையை ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பதை அமைச்சர்கள் இப்போது முடிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புட்டின் மீண்டும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் 3 வருடங்களாக தொடரும் நிலையில் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புட்டினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ஜெலன்ஸ்கியின் சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புட்டின் அவரை சந்திப்பது உறுதி என்றும், ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும், அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை கிரெம்ளினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி புட்டின் சந்தித்தார். இந்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புட்டின் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டனர். ட்ரம்பின் சந்திப்பை அடுத்து ஜெலன்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டது. அது மட்டுமின்றி ஜெலன்ஸ்கியை புட்டின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் நேற்றைய தினம் உறுதி செய்தனர். ஆனால் புட்டின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஜெலன்ஸ்கி தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கை என்பது ஜனாதிபதி ட்ரம்புடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே உக்ரைனின் போருக்கு முடிவை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ட்ரம்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை என்பதில் புட்டின் பிடிவாதமாக உள்ளார். இதை ஜெலன்ஸ்கி ஏற்க மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி சிறப்பாக செயல்பட்ட இந்தியாவின் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணையை வாங்க சீனாவின் எதிரி நாடொன்று திட்டமிட்டுள்ளது. உள்நாட்டு தயாரிப்பான இந்தியாவின் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணை ஒரு மிட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இது எதிரி நாட்டு விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக சுட்டு வீழ்த்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானில் ஃபெட்டாஹ்-1 ஏவுகணையை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஃபெட்டாஹ்-1 ஏவுகணை ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது. ஆனால் இந்தியாவின் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணை அதனை நடுவானில் 5 கிலோமீட்டர் உயரத்தில் துல்லியமாக சுட்டு வீழ்த்தியது. பகுதியில் தொடர்ச்சியாக சீனாவுடன் நிலவி வரும் பதற்றம் காரணமாக பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முயற்சிக்கிறது. இந்நிலையில் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான தடுப்பு திறன் காரணமாக சீனாவின் கடல் பகுதி எதிரி நாடான பிலிப்பைன்ஸ் அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணையை இந்தியாவிடமிருந்து வாங்க ஆர்வம் காட்டியுள்ளது. இது இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு நட்புறவுக்கு மேலும் வலு சேர்க்க உள்ளது. மேலும் இது சீனாவுக்கு மிக பாரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பிராமோஸ் ஏவுகணை ஏற்கனவே பல நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இப்போது ஆகாஷ் வன்னஸ் ஏவுகணையும் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய C949 சூப்பர்சோனிக் பயணிகள் விமானத்தை உருவாக்க சீனா திட்டமிட்டுள்ளது. சீனாவின் COMAC நிறுவனம் 2040ஆம் ஆண்டுக்குள் உலகின் பயண முறையை மாற்றும் வகையில் C949 எனும் சூப்பர்சோனிக் விமானத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது.
இது 1976 தொடக்கம் 2003 காலத்தில் இயங்கிய பிரித்தானிய பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பான கொன்கோட் விமானத்தின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாகும். C949 விமானம் சுமார் 2000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் சக்தியுடையது. இதன் மூலம் பீஜிங்கில் இருந்து மாஸ்கோவிற்கு 3 மணி நேரத்திலும் சாங்காய் லாஸ் ஏஞ்சல்ஸ் 5 மணி நேரத்திலும் பறக்கலாம். கொன்கோட் 7200 கிலோமீட்டர் நிற்காமல் பறக்கும் சக்தியுடையது. C949 விமானம் அதைவிட 50% கூடுதலாக 11,000 கிலோமீட்டர் தூரம் இடைவிடாமல் பயணிக்க முடியும். C949 விமானம் 42 டன் எரிபொருளை 7 டெங்குகளில் நிரப்பி மைய சுமையை சமநிலைப்படுத்தும் வகையில் ஃபியூல் சிஸ்டம் அமைப்புடன் டைட்டானியம் மற்றும் கார்பன் காம்போசிட் பொருட்களை கொண்டு மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூப்பர்சோனிக் விமானங்கள் எதிர்கொள்ளும் அதிக எரிபொருள் செலவு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, ஒளியியல் ஒப்புதல் சிக்கல்கள் அனைத்தையும் COMAC சமாளிக்க முயற்சிக்கிறது. இத்திட்டம் உலகளவில் சூப்பர்சோனிக் விமானத்துறையில் சீனாவின் முன்னணிக்கு கொண்டு செல்லும் என COMAC நம்புகிறது.